இந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வந்துடும். என்னையா கெட்ட பேர்? உனக்கு இல்லாத பேரா? உனக்கு நல்ல பேர் இருக்குது? அப்போ இருக்கிற மோசமான பேர் தான், கேவலமான பேர் வச்சிருக்கிற. உனக்கு எங்கேயா கெட்ட பேர்? அதை விட மோசமான வார்த்தை ஏதாவது சொல்லுங்களேன். அதை நீ சொல்லு, எனக்கு தெரியும். வேணாம். ஒருத்தன் வேலை செய்யறது ஆந்திரா, ஆனா குடிக்கிறதுக்கும் கஞ்சாவுக்கும் போதை மாத்திரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வரானா. மானங்கட்ட ஆட்சி அதெல்லாம், மானங்கட்ட ஆட்சி அதெல்லாம். இதை விட ஒரு மான மரியாதை உங்களுக்கு எல்லாம் இருக்குமா? இப்படி ஒரு ஆட்சி தேவையாயா? ஒரு காலத்துல இங்க இருந்து ஆந்திராவுக்கு போவான், குடிக்கிறதுக்கு போவான், பாண்டிச்சேரிக்கு போவான். இப்ப அங்க இருந்து எல்லாம் இங்க வரானுங்க குடிக்கிறதுக்கு, கஞ்சா அடிக்கிறது இங்க வரானுங்க. இதெல்லாம் ஒரு ஆட்சியாயா? மானங்கட்ட ஆட்சியா நடக்குதுங்க. கஞ்சா ஆட்சி. தமிழ்நாட்டை பேரை மாத்தி கஞ்சா நாடா மாத்திட்டு போங்களேன். தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும். வரணுமா வேண்டாமா? உறுதியா வரணும், உறுதியா வரணும். இந்த ஊழல் ஆட்சி, சமூக நீதி விரோத ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி, இந்த சாராய ஆட்சி, கள்ளச்சாராய ஆட்சி, கஞ்சா ஆட்சி, போதை பொருட்கள் ஆட்சி, இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும், உறுதியாக அகற்ற வேண்டும். அதற்காகத்தான் இந்த நடைபயணம். அதிலும் எந்த மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, இந்த நடைபயணம் நடைபெறும். இந்த ஆட்சி மாற்றமும் நடக்கும். இந்த ஆட்சி மாற்றமும் உறுதியா நடக்கும். 5 ஆண்டு காலத்தில் 4.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உங்கள் மனசாட்சி தொட்டு பாருங்க. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நீங்க நிறைவேற்றினீங்களா? இல்ல. 541 வாக்குறுதிகள் கொடுத்தீர்களே, அதுல ஏதோ 50-60 அறவரையா நிறைவேற்றிட்டு நான் 100% நிறைவேற்றிட்டேன்னு ஒரு பொய்ய சொல்லுகின்ற முதலமைச்சர் அவர்கள், நிச்சயமாக மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள். குறிப்பாக பெண்கள் மன்னிக்க மாட்டார்கள். நான் போகின்ற இடங்களெல்லாம் அவ்வளோ பெண்கள், தாய்மார்கள் அன்போடு என்னை வரவேற்பது மட்டுமல்ல, அவர்கள் மனதில் அப்படியே ஒரு கோபம் எனக்கு தெரியுது, கொந்தளிப்பு தெரியுது. அவங்க சொல்ற காரணம் என்னன்னு சொல்றாங்க தெரியுமா? இன்னைக்கு பெண்களுக்கு தமிழ்நாட்டிலே பாதுகாப்பு கிடையாது. தாய்மார்கள், தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை தாய்மார்களும், என் பொண்ணு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போச்சுன்னா பத்திரமா திரும்பி வருமா இல்லையான்னு தெரியல, என் பொண்ணு காலேஜுக்கு போச்சுன்னா பத்திரமா வருமானு தெரியல, என் பொண்ணு வேலைக்கு போச்சுன்னா திரும்பி பத்திரமா வருமா இல்லையான்னு எனக்கு தெரியாத ஒரு நிலைப்பாட்டில் அன்றாடும் தாய்மார்களுடைய நிலை நினைச்சு பாருங்க. நானும் 3 பெண்களை பெற்றவன், எனக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு 4 வயது குழந்தையிலிருந்து 80 வயது பாட்டிக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு கிடையாது. அன்றாடம் செய்தி பார்த்துட்டு இருக்கிறோம். 2 நாளைக்கு முன்பு 4 வயது குழந்தைய ஒரு கொடூரம் கூட்டிட்டு போய் எடுத்து விட்டான். 3 வாரத்திற்கு முன்பு 8 வயது குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு போகுது, அதை பிடிச்சிட்டு போயிட்டு ஒருத்தன் போய் பாலியல் வன்கொடுமை, வடக்குல வந்தவன், அவனை பிடிச்சிட்டாங்க. ஏன் பிடிச்சாங்க? எப்படி பிடிச்சாங்கன்னா, நம்ம அழுத்தம் கொடுத்ததுனால. பெண்களுடைய, அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுத்தாங்க, புகார் எடுத்துக்கல. ஏன் எடுத்துக்கலன்னா, இந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வந்துருமா. என்னையா கெட்ட பேர்? உனக்கு இல்லாத பேரா? உனக்கு நல்ல பேர் இருக்குது? அப்போ இருக்கிற மோசமான பேர் தான், கேவலமான பேர் வச்சிருக்கிற. உனக்கு எங்கேயா கெட்ட பேர்? அதை விட மோசமான வார்த்தை ஏதாவது சொல்லுங்களேன். அதை நீ சொல்லு, எனக்கு தெரியும். வேணாம். ஏன்னா சரி சரி சரி, கொஞ்சம் கொஞ்சம் சொன்னாலே ரொம்ப உணர்ச்சி வச்சப்படுவேன். அப்புறம் நம்ம கட்சிக்காரங்களை அனுப்பி வச்சு, மாவட்ட செயலாளர்கள் அனுப்பி வச்சு போய் பார்த்து அழுத்தம் கொடுத்த பிறகுதான் புகாரை எடுத்துக்கிறாங்க, எஃப்ஐஆர் போடுறான். அதன் பிறகு அப்படி அமைதியா இருந்துட்டாங்க. நம்ம கட்சியினுடைய பொருளாளர் திலகபாமா அவங்கள, அந்த அம்மா நீங்க போய் பாருங்கன்னு சொன்னோன்னா, அந்த அம்மா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல தரையில் உட்காந்துட்டாங்க. பிடிக்கலனா, அவன் செஞ்சதை பிடிக்கலனா நாங்க இங்கேயே தான் முற்றுகை போராட்டம் சொன்னோம். அப்புறம் தான் 2 டீம், 4 டீம், 8 டீம், 10 டீம் போலீஸ். 3 வாரத்துக்கு பிறகுதான் அந்த பையன், அந்த ஆளை பிடிச்சானுங்க. அவன் யாருன்னா அசாம்காரன். எங்க வேலை செய்யறான்னா ஆந்திராவில் வேலை செய்யறான், சூலூர்பேட்டையில் வேலை செய்யறான். அவன் வாக்குமூலம் கொடுக்கறான். என்னன்னா, திங்கக்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரைக்கும் ஆந்திராவில் வேலை செய்வானா, வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தமிழ்நாட்டுக்கு வருவானா, வந்து அங்கே குடிச்சிட்டு போதை பழக்கம் அது இந்த மாதிரி சம்பவங்கள் ஈடுபட்டு திருப்பி ஆந்திராவுக்கு போயிடுவான். அதாவது நினைச்சு பாருங்க, ஒருத்தன் வேலை செய்யறது ஆந்திரா, ஆனா குடிக்கிறதுக்கும்
கஞ்சாவுக்கும் போதை மாத்திரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வரானா. மானங்கட்ட ஆட்சி அதெல்லாம், மானங்கட்ட ஆட்சி அதெல்லாம். இதை விட ஒரு மான மரியாதை உங்களுக்கு எல்லாம் இருக்குமா? இப்படி ஒரு ஆட்சி தேவையாயா? ஒரு காலத்தில் இங்கிருந்து ஆந்திராவுக்கு போவான், குடிக்கிறதுக்கு போவான், பாண்டிச்சேரிக்கு போவான். இப்ப அங்க இருந்து எல்லாம் இங்க வரானுங்க குடிக்கிறதுக்கு, கஞ்சா அடிக்கிறதுக்கு இங்க வரானுங்க. இதெல்லாம் ஒரு ஆட்சியாயா? மானங்கட்ட ஆட்சியா நடக்குதுங்க, ஆட்சியா நடக்குதுங்க. கஞ்சா ஆட்சி. தமிழ்நாட்டை பேரை மாத்தி கஞ்சா நாடா மாத்திட்டு போங்களேன். ஒரு சர்வே பண்ணாங்க 3 ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு சர்வே பண்ணாங்க. அந்த சர்வேல தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் எத்தனை பேர் போதை பழக்கம் பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தா 9 விழுக்காடு. 3 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்னைக்கு 12 விழுக்காடு. தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் 12 விழுக்காட்டு மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கின்றார்கள். இது நான் சொல்லல, சர்வே சொல்லுது. ஒரு ஆய்வு நடத்துறாங்க, அந்த ஆய்வுல சொல்லுது 12 விழுக்காடு தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கின்றார்கள் என்றால் என்னையா செஞ்சிட்டு இருக்கீங்க ஸ்டாலின் அவர்களே? என்ன ஆட்சி இது? என்ன நிர்வாகம் இது? இந்த மாணவர்கள் தான் நம் நாட்டினுடைய எதிர்காலம். அதுல 21 விழுக்காடு மாணவர்கள் சொன்ன காரணம் என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த போதை பொருட்கள் சகஜமா கிடைக்குது, எங்க பார்த்தாலும் கிடைக்குது, எங்க வேணா வாங்கிட்டு போலாம், அதனாலதான் நாங்க இதை பயன்படுத்துறோம்னு சொல்றாங்க. ஒரு காலத்துல கஞ்சான்னு சொன்னாலே கேவலமா பார்ப்பாங்க, இன்னைக்கு சாதாரணமாயிடுச்சு. கஞ்சால இன்னைக்கு சாதாரணம். அதை விட கொடூரமான தீவிரமான போதை பொருட்கள் காக்கேன், ஹெராயின், அபின், மெத்தைலாம்ஃபெட்டமைன், எல்எஸ்டி, இதெல்லாம் அமெரிக்காவில் கிடைக்கின்ற போதை பொருட்கள் இங்க தமிழ்நாட்டில் சரளமா வித்துட்டு இருக்கிறார். காரணம் யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இது பொறுப்பேற்பது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். வேற யாரையும் நான் சொல்ல மாட்டேன், வேற யாரும் சொல்ல மாட்டேன். இவங்க தான் நான் சொல்லுவேன். நான் தமிழ்நாட்டுடைய இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியை விரட்டி அடிக்கின்ற நேரம் வந்து விட்டது. வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரம் வந்து விட்டது. இதை மறக்க கூடாது. இளைஞர்களும் மறக்க கூடாது, பெண்களும் மறக்க கூடாது. வசனம் பேசிக்கொண்டு நடித்துக் கொண்டிருக்கின்ற திமுக முதலமைச்சர் அவர்கள் அன்றாடம் பார்த்தா ஒரு 2 மணி நேரம் கால் ஷீட் கொடுப்பார், அவ்வளவுதான். நாடகம் தான், அவ்வளவுதான். வருவாரு, அதுக்கப்புறம் நடிச்சிட்டு ஆக்ஷன் கிளாப் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். என்ன நடக்குதுன்னு அவருக்கும் தெரியாது, அவர் சுத்தி இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. ஆனா இன்னும் 6 மாதத்துல தேர்தல். இப்ப இன்னும் அதிகமா நாடகம், அதிகமா அறிவிப்பு, அதிகமா திட்டங்கள் வரும். உங்களுடன் ஸ்டாலின், அப்புறம் நலம் காக்கும் ஸ்டாலின். யாரு நலத்தை காத்தீங்க நீங்க? யார் நலத்தையா காத்தீங்க நீங்க? சாராயம் விக்கிறவன் நலத்தை காத்தீங்களா? இல்ல கஞ்சா விக்கிறவன் நலத்தை காத்தீங்களா? யாரோட நலத்தை காக்குறீங்க? யாரை ஏமாத்த பாக்குறீங்க? நிச்சயமாக இளைஞர்கள் ஏமாற மாட்டார்கள். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1,30,00,000 இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்கிறாங்க. படிச்சுட்டு இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தா 70 லட்சம் பேர் 75 லட்சம் பேர் பதிவு பண்ணிருக்கிறாங்க. இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஒரு மான மரியாதை எல்லாம் போயிடுச்சு, நம்பிக்கை போயிடுச்சு. உங்களுக்கு ரினியூ பண்ணத்தோடும் போக மாட்டான். அதுல யார் ரினியூ பண்றாங்கன்னா ஏதோ ஆசிரியர்கள், ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், அதாவது பஸ்ல ஓட்டுநர்கள், நடத்துனர், அவங்க தான் மட்டும், வேற யாருமே நம்பிக்கை போயிடுச்சு. இதே ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வருவதற்கு முன்பு சொன்ன வாக்குறுதி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 3 லட்சம் அரசு வேலைகள் உள்ள காலி இடங்களை நிரப்புவோம் என்று சொன்ன ஸ்டாலின் அவர்களே, எத்தனை இடங்களை நிரப்புனீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 2 லட்சம் புதிய அரசு பணியிடங்களை நாங்கள் உருவாக்குவோம் என்று சொன்னீர்களே ஸ்டாலின் அவர்களே, எத்தனை இடங்களை உருவாக்குனீங்க? 0. ஒரு ஆண்டிற்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுகிறார்கள். ஆக இந்த 4 காலத்தில் நீங்க 7 லட்சம் பேருக்கு நீங்க வேலையை கொடுத்திருக்கணும், அரசு வேலையை கொடுத்திருக்கணும். 7 லட்சம் பேருக்கு இந்த 4 ஆண்டு காலத்தில் உங்க வாக்குறுதிப்படி எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க தெரியுமா? 44,000 பேர். அதுல 15,000 பேர் தற்காலிக பணியாளர், 29,000 பேருக்கு மட்டும் நிரந்தர வேலை. அப்ப என்னையா ஏமாத்து, யாரையா ஏமாத்துறீங்க? இந்த இளைஞர்கள் எங்கேயா போவாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில்
தனியார் தொழிற்சாலைகளில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பு அந்த உள்ளூர் இளைஞர்களுக்கு சார்ந்த வேலை வாய்ப்பை உருவாக்குவோம், அதற்கு சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்ன ஸ்டாலின் அவர்களே, சட்டம் கொண்டு வந்தீங்களா? இந்த பிள்ளைங்களுக்கு வேலை இருக்குதா? ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே கிடையாது. பிறகு வேலை இல்லாத இளைஞர்கள் தான் அவன் குடிப்பான், இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகுவான். அவனுக்கு வேலை கொடுத்தா அவன் மாட்டம் வேலைக்கு போயிட்டு வர போறான். இல்லாத காரணத்தில் தானே இவ்வளோ பாதிப்புகள் இருக்கிறது. இதையெல்லாம் நிச்சயமாக இளைஞர்கள் மன்னிக்க மாட்டார்கள், மறக்க மாட்டார்கள், பெற்றோர்கள் மறக்க மாட்டார்கள். எல்லாத்துக்கூட மோசடி அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும். கடந்த சட்டமன்ற தேர்தல் பாவண்டா ஏண்டா மலையை வச்சு கையில வச்சுக்கிட்டு லோல் பட்டு இருக்கிற போட்டுறியா போட்டுறியா? சரி வாடா வாடா வாடா, அவனை பார்த்தாலே பாவமா இருக்கு. வா வா வா. பார்த்தாலே பாவமா இருக்கு, கையில பிடிச்சி வச்சுக்கிற மழையில. கொடிய கீழே இருக்கு, கொடிய கீழே. போதுமா? சரி ரைட்.